சேரும். ஆனால் என்னென்னா அது உங்களுக்கு அது பார்க்க இது என்னமோ குழம்பு சரி இருக்கும். அது நீங்கள் சும்மா போது பண்ணி அது கோவனையில் வர்றது வேறு பார்த்து நான் வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு டக்குனு பண்ணாங்கன்னா அது பண்ணிக்கலாம். சரிங்களா? அது பண்ணிக்கலாம். ரெண்டாவது அதாவது வந்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மைண்டில் அடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கணக்குள்ளே தன்னை காமிக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு தன்மை இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். தன்னைத்தானே தன்னை உணர்வு பாருங்க. சரிங்களா? தன்னை உணர்வது அப்படின்னா நீங்கள் கண்ணாமூடிக்கு உட்காந்துருக்கீங்க. ஆனால் யார் நாக்குள்ளே யார் சொல்கிறா ஒரு பொருள் கேட்குறாங்க, ஒரு பொருள் கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க என்னங்கிறத உங்கள் சப்கான்சியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணரக்கூடிய தன்மை வரும். யார் கூப்பிட்றாங்க என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு டக்குன்னு பார்க்குறான்னு வச்சுங்க, உங்களுக்கு டக்குனு மைண்டில் ஸ்டோர் ஆகுது யார் என்னது. நீங்கள் சடனாக வந்து டக்குனு யாருங்கிறது நீங்கள் அந்த விழிப்புணர்வு வந்து டக்குனு போய் யாருங்கிறத பார்க்காம உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். வெளியே யார் வந்துருக்கா நல்லா இருந்தால் கெட்டாமல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக வந்துருக்காங்க நீங்கள் புதுசாக ஆரம்ப அறிமுகமாக கேள்வி பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது இந்த தன்மையில் பார்த்தீங்கன்னா தெரியும் மனிதர்கள் நல்லவனா அல்லது கெட்டவனா அப்படின்னு. சரிங்களா? ஆனால் இதையும் வந்து நீங்கள் ஒரு அதை தன்மையாக எடுத்துக்கணும், அசால்ட்டாக விடாமல். ஏன்னா ஒரு பேச்சுங்களோட தன்மை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. இப்போ அவங்க ரெகுலராக பேசுகிறதுக்குமே புதுசாக உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு செகண்டுமே கொஞ்சம் விழிப்புணர்வு கண்காணிப்பு தன்மை இருந்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கும். வேறு எந்த நிகழ்வு போனாலும் தெரியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தன்மையும் உள்ளுக்குள்ளேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே படைக்கப்பட்ட நிலைமையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆனால் இது எல்லாம் பொய்ங்கிறதுன்னு பொய் தன்மை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னதாக உணவுகள் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் அது பொய் தான். இன்னைக்கு இருக்குது நாளைக்கு போயிருக்கு. நீங்கள் கூட வந்துருக்கீங்க, சில பேர் கூடவே இருப்பாங்க. ஆனால் மரணம்ங்கிறது வந்து பிறப்புங்கிறது ஒன்று தான். ஆனால் மரணங்கிறது வந்து இடையில ட்ரெயின் பயணம் பண்ணாங்க வந்துகிட்டே இருக்கும், ட்ரெயின் போயிட்டே இருக்கும். சில பேர் வந்து மெட்ராஸ் இறங்கிறவங்க நினைக்கிறாங்க இடையில எத்தனை ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் இறங்கும்போதுனா ஒரு 10 வயசு வீட்டுக்கு போய் அப்போ நம்ம குழந்தை எதுவுமே பண்ணியிருப்பாங்க. 10-12 வயசு தான் நினச்சி ஏன் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அதோட தன்மை முடிஞ்சதுன்னா அது டேட்டா கழிச்சு போடலாம். அப்போ உறவுகள் வந்து நிரந்தரம் இல்லை, எதுவுமே கூட வராது. எல்லாம் முடிஞ்சுங்க இருக்க வரைக்கும் எல்லாமே சொல்கிறோம். இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது தம்பி எல்லாமே இருக்கிறோம். உறவுகள் எல்லாம் கிடையாது. ஆனால் அது எப்போவே தெரியல. அதை தனிச்சு எதையும் சார்ந்து இருந்தோம்னா அப்படிங்க சார்ந்து பற்று வச்சுருக்கணும். எல்லாமே இது நம்ம இல்லை, இது என்னோட இது என்னோட வீடு பற்றில் சிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்புறம் சீக்கிரம் விட முடியாது. அப்போ பற்றை வந்து அதில் இருந்து கொஞ்சம் கடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே பற்றுக்குள்ளே சிக்கிது. இது ஏன்னா உங்களுக்கு வழி இப்போ நல்லா சொல்லி சின்ன உதாரணம் இருக்கேன். இப்போ இங்கே விட்டு போட்டு இப்போ மெட்ராஸில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க எடுத்துக்காங்க. இது நெகட்டிவ் கிடையாது, இது அது பாசிட்டிவ் கொண்டு வர சொல்கிறேன். அப்போது அங்கே இருக்கும்போது அசால்ட் பார்க்கும்போது ஒரு ஐடியா அப்போ உங்களுக்கு அந்த கஷ்டங்கிறது தெரியாது. இதே நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு தான் கொடுப்பாங்க. கதவு உருட்டு அழகுமா அது ஏன் வருது என்னன்னா பட்டு வச்சுருக்கணும். பட்டு நம்ம இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அழகு இதெல்லாம் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறொன்று அப்படிங்கிற போது அது கட்டாது. அப்போ நம்ம கணக்குங்கிறது எப்பவும் வரும்போது அந்த பட்டு வந்து அழிவு இது என்னோட பேனா பார்த்து பேனா துறை முக்கியத்துவம் கொடுக்குறது. ஏன்னா இவ்வளவு சொல்கிறோம்னா நீங்கள் எந்த பொருளும் முக்கியத்துவம் கொடுக்குறது டேஞ்சர். முக்கியத்துவம் கொடுக்குறது இது கொடுத்தாச்சுமே என்னுடைய ஒரு சப்போஸ் எதாவது ஒரு போனோம் மற்றவங்க எதாவது அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் அசால்ட்டாக முக்கியத்துவம் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டீங்க. அதுக்கு பேர் நீங்கள் மனம் வந்து எந்த எல்லைக்குனா போகும். புரியுதுங்களா? ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா
வரக்கூடாது. அது அப்படி உள்ளேயே தான் இருக்கும். முடியா ரெடியூஸ் பண்ணிங்கன்னா போகுது. அதனால எத்தனை பேர் இருந்தாலும் இல்லாட்டியுமே அந்த ஒரே இதில் தான் இருக்கணும் மனநிலை. இப்படி மாறிச்சுன்னா அது வந்து காணா அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன அந்த உறவு நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிசல் அப்படிங்கிறது சில டைம் வரும். எல்லாத்தையுமே நம்ம ஏற்கக்கூடிய மனப்பக்குவம், அதாவது மனதை கையாளுவது எப்படி பிரச்சனை இருக்குன்னா, மனதை எப்படி கையாளுது எப்படின்னா மனம் எப்படி வேணும் போகுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும். இன்னைக்கு இட்லி கிடைக்கிற கலை சொல்லுவார். நான் கொலை சொல்றது நாம சந்தோஷம். ஏன்னா எனக்கு இட்லியே வேறு சொன்னோம்னா மனம் வந்து உங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள்லாம் வெளியே போயிடும். அப்போ இது எல்லாமே வந்து நமக்குள்ளேயே இருக்குது. எல்லா தண்ணியும் நமக்குள்ள இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி பார்க்கறது? 5 உலகம் இருக்குன்னா வெளியே பார்க்கலாம். தண்ணி தான் 5 பொருள் வெளியே தான் பார்க்கணும். இது உள்ளுக்குள்ள வரணும். உள்தன்மைகள் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு புரியும். ஆனால் உள்தன்மை எனக்கு உங்களுக்கு புரியாது. ஆனால் பேசிட்டே இருக்கனால அப்போ உள்ள நீங்கள் பார்க்கும்போது தேவையில்லாத நம்ம கேட்குறோம். ஆனால் எது கேட்குறோம் என்னங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணுறது இருக்கோம். அப்போ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஒரு சர்ச் பண்ணணும். நம்ம எதுக்காக எடுத்துருக்குறோம், அப்போ அது எடுத்ததுக்கான காரணம் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் ட்ரெயின் பண்ணி மேலே ஓடும். சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே வந்து எல்லாமே அடங்கிடும். ஏன்னா இன்னைக்கு அது பார்க்கறது ஒன்று தான், அது உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி ஒன்று தான். ஆனால் எப்படின்னா இப்போ வந்து எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கும்போது என்ன பதிவு பண்ணுறதே தெரியும். என்ன இப்படி சொல்கிறாரு நான் புரியாது. நம்மளுக்கு அது ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா புரியாது. ஏன்னா நான் பேசிட்டே சொல்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளே போய் சொல்கிறோம். டெக்டாக போக முடியாது. நாங்கள் மேலே சொல்லணும்னு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நீங்கள் உங்களுக்கு இதுக்காக எடுத்துக்கணும். அடிப்படை நீங்கள் அதை நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களா அதை வந்து நான் சொன்ன மாதிரி அது விளையாட்டில் நீங்கள் அது கருத்து எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 99% சக்ஸஸ் தான். நீங்கள் ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு என்ன விருப்பங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்போ தான் ஆனால் என்ன 24 hours அந்த மைண்ட் செட்டாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் நடக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வேலைதான் வேணும், இதுதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுலேயே அதுலேயே இருக்கிற மாதிரி வேலைக்கு போனால் அந்த வேலை செய்யறதுனாலே நீங்கள் சாப்பிடும்போது சரி தூங்குற வரைக்கும் எல்லாம் அந்த மியூசிக்கு நீங்கள் ஒரு போல பேசும்போது அப்படி அந்த மியூசிக் இருக்கலாம். நீங்கள் கிளாஸ் கவனிக்கும் போது அதில் மைண்ட் செட் இருக்கலாம். ஆனால் இது நிறைய பேருக்கும் அதுவும் அந்த மியூசிக்கில் வராது. ஆனால் இது நீங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இந்த அப்போ என்ன சொல்கிறாங்க மணி மாதிரி உள்ளே எங்கே போனாலும் என்ன செய்யணும் உள்ளதான் வெளியே போகாது. சரிங்க? அப்போ இதுலனால இப்போ நீங்கள் உதாரணம் எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு மாங்கொட்டை எடுத்தீங்கன்னா ஒரு மாங்கொட்டை எடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாங்கொட்டை எடுத்துட்டீங்கன்னா அது இருக்கிற படைக்கப்பட்டதுன்னா மாமரத்துக்காக உள்ளுக்குள்ள இருக்குது. கொட்டை பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைக்குள்ள ஒரு மாமரம் இருக்குது. ஆனால் அது எதுன்னா அதை சூட்சம தன்மை அதான் மறைமுகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கொட்டையும் மாங்கொட்டையும் போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிய செடியாக வந்து செடி வந்து காயும் பழமும் இருக்குது. அப்போ ஒரு மாங்கொட்டைக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது படைக்கப்பட்டது அந்த மாங்கொட்டை அதுக்கிட்ட போய் எனக்கு கொய்யா பழம் கொடுக்கலாம். அப்போ என்னன்னா அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அதுக்காக தான் அது நிர்ணயிக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. இத்தனை பேர் நான் சொல்லி கொடுக்குறேங்களா சின்ன கொஸ்டின் சும்மா போய் கேட்டு பாருங்க. 2 கொஸ்டின் நான் இந்த பிறகு எடுத்து பிறகுக்கான எதுக்காக பிறந்ததுக்கு அப்படின்னு கேள்வி யாருமே சொல்லியிருந்தாங்க சொல்ல வாய்ப்பு. இந்த 2 கொஸ்டின் முதலே பண்ணுறது. ஆனால் இது புரியாது நீங்கள் நான் வேறு. ரெண்டாவது நான் எதுக்காக பிறந்து இங்கே வந்து உலகத்துக்கு இது வந்து பார்க்கறதுக்கு இல்லாததுக்கு ஸ்லீப்பாக இருக்குது. ஆனால் சும்மா நிகழ்வதா படத்து எதுக்காக படைக்கப்பட்டது எத்தனையோ இருக்கிறாங்க. எல்லாமே மனிதர்கள்னா அங்கே ஒருத்தருக்கு போகிறாங்க, அவங்க இன்னொருத்தருக்கு போகிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு தனித்தனி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேகவாதிக்கு வெப்பனை ஒரு லட்சம் இருக்கும். ஒரு கோடி பேர் இந்த ரேகை மாற ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரேகை இது மட்டும் மாறாது. அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் என்ன திறமை இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உள்ள உள்திறமைக்குள்ள. சரிங்களா? அப்போ அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன திறமைக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒருத்தர்
எது எங்க இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வின்னர் தான். உதாரணத்துக்கு இளையராஜா விருதாக படைக்கப்பட்டது அவர் இசைக்காக அவரோட ஞானம் படைக்கப்பட்டார். சரிங்களா? அப்போ அந்த இசை போனால் தான் அவருக்கு லட்சக்கணக்காக வரும். வேற பெரிய விளையாட்டாரோ மற்ற இது போனால் அவருக்கு பணம் வராது. அதே மாதிரி தான் அப்போ இது உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தொழில் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, அப்போ எல்லாமே சக்ஸஸ் தான். ஆனால் காலையே சுற்றுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன இல்லைப்பா, இது என்னென்னா திடீர்னு அது இருக்கும்போது திடீர்னு கேட்கும்போது அது மனநிலை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அதே தான் சொல்லும்போது இது அந்த கிரகிக்கக்கூடிய நிலைமை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்டால் கேட்கணுமா அதுக்குள்ள அது